அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதையின் தலைப்பு பிள்ளைகள் என்னிடம் வரவிடுங்கள். மனப்பாட வசனம் லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அதில் சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ஏனெனில் தேவனுடைய ராஜ்யம் இத்தகையோருக்கே உரியது. இன்றைய செய்தி என்னவென்றால், என்னை போன்ற பிள்ளைகள் கடவுளின் குடும்பத்தில் வரவேற்கப்படுகிறார்கள். உங்கள் ஊருக்கு ஒரு முக்கிய பிரமுகர் வந்திருந்த தருணம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? எல்லோரும் என்ன செய்தார்கள்? செய்தித்தாளில் புகைப்படங்கள் இருந்தனவா? நீங்கள் எழுந்து கொடியை அசைத்தீர்களா? இன்றைய நமது கதையில் ரொம்ப முக்கியமான ஒருவர் இப்படிதான் ஊருக்கு வந்திருக்கிறார். அது இப்படி நடந்திருக்கலாம். நீங்கள் அந்த செய்தியை கேள்விப்பட்டீர்களா? இயேசு ஊரில் இருக்கிறாரு. ஊர் மக்கள் அந்த செய்தியை ஒருவருக்கொருவர் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டனர். இயேசு இங்கே இருக்கிறார். அனைவரும் இயேசுவை காண விரும்பினார்கள். ஆண்கள் தங்கள் வேலையை விட்டுவிட்டு அவர் பேசுவதை கேட்க விரைந்தனர். நண்பர்களும் குடும்பத்தினரும் நோய்வாய்ப்பட்டவர்கள் அவரை நெருங்க உதவினார்கள். அவர் மற்றவர்களை குணப்படுத்திய விதத்தை அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள். ஒருவேளை அவர் அவர்களையும் குணப்படுத்துவார். இயேசு மக்களுடன் இருந்ததை கண்ட அனைவரும் வியப்படைந்தனர். பார்வையற்ற ஆண்களும் பெண்களும் மீண்டும் பார்வை பெறுவதை அவர்கள் கண்டார்கள். பாய்ந்து குதிக்க முடிந்த முடமானவர்களை பார்த்து அவர்கள் சிரித்தார்கள். மீண்டும் அவர்கள் தாய்மார்களையும் தந்தையர்களையும் குழந்தைகளையும் கண்டார்கள். மீண்டும் அனைவருக்கும் உதவி கிடைத்தது. யாரும் திருப்பி அனுப்பப்படவில்லை. சில தாய்மார்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட போது அவர்களும் அவரை காண விரும்பினார்கள். அவர் தங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். குழந்தைகள் உற்சாகமாக இருந்தார்கள். அவர்கள் இயேசுவை காண போய் கொண்டிருந்தார்கள். உலகெங்கிலும் உள்ள குழந்தைகள் இயேசுவை நேசித்தார்கள். அவர் அவர்களை பார்த்து புன்னகைத்தார். அவர் அவர்களிடம் அன்பாக பேசி அற்புதமான கதைகளை கூறினார். அவர்கள் கொண்டு வந்த பூக்களையும் மற்ற சிறு பரிசுகளையும் அவர் விரும்பினார். விரைவில் சில தாய்மார்கள் ஊர் முழுவதும் விரைந்து சென்றனர். அவர்கள் தங்கள் நண்பர்களை அழைத்தார்கள். இயேசுவை காண எங்களுடன் வாருங்கள், குழந்தைகள் தங்கள் நண்பர்களிடம் சொன்னார்கள். விரைவில் பலர் இயேசுவை காண விரைந்து வந்தனர். ஆனால் சிறு குழந்தைகளை கொண்ட தாய்மார்களால் மிக வேகமாக செல்ல முடியவில்லை. குழந்தைகள் நடப்பதற்கு நேரம் பிடித்தது. இறுதியாக எல்லா தாய்மார்களும் குழந்தைகளும் இயேசுவை சுற்றியிருந்த கூட்டத்தை அடைந்தனர். அவர்கள் பின்னால் நின்று தங்கள் வழியில் இருந்த உயரமான மனிதர்கள் எல்லோரையும் தாண்டி பார்க்க முயன்றனர். சிறு குழந்தைகளில் சிலர் முன்னோக்கி தவழ்ந்து செல்ல முயன்றிருக்கலாம். ஆனால் அவர்களால் இயேசுவை நெருங்க முடியவில்லை. அனைவரும் அவரை காண விரும்பினார்கள். எல்லோரும் ஒருவரையொருவர் தள்ளி நெருங்கி வர முயற்சிப்பது போல் தோன்றியது. அது நம்பிக்கையற்றது போல் தாய்மார்கள் உணர்ந்தார்கள். அவர்கள் இயேசுவை காண யாராவது உதவ முடியுமா? ஒருவேளை அவருடைய சீடர்கள் அவர்களுக்கு உதவுவார்கள். தாய்மார்கள் பிள்ளைகளை சீடர்களிடம் அழைத்துச் சென்றார்கள். சீடர்கள் அவர்களை பார்த்து முகம் சுளித்தார்கள். அவர்கள் தலையசைத்தார்கள். போய்விடுங்கள், இயேசு வேலையாக இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியவில்லையா? அவன் சோர்வாக இருப்பது உனக்கு தெரியலையா? நடந்து கொண்டிருந்ததை இயேசு பார்த்தார். பொறுங்கள் என்றார் அவர். சிறு பிள்ளைகள் என்னிடம் வரட்டும், அவர்களை தடுக்காதீர்கள். தேவனுடைய ராஜ்யம் இந்த சிறு பிள்ளைகளை போன்றவர்களுக்கே உரியது. சீடர்களும் கூட்டத்தினரும் ஆச்சரியப்பட்டார்கள். தாய்மார்களும் குழந்தைகளும் இயேசுவிடம் விரைந்து சென்றார்கள். அவர் அவர்களுடன் நீண்ட நேரம் செலவிட்டார். அவர் பிள்ளைகளை தம் மடியில் அமர்த்தி ஆசீர்வதித்தார். ஒருவேளை அவன் தன் பிள்ளைகள் மீது தனக்கு எவ்வளவு அன்பு இருக்கிறது என்பதை அந்த தாய்மார்களிடம் சொல்லியிருக்கலாம். ஒருவேளை தங்கள் பிள்ளைகளை கடவுள் மீது அன்பு கொள்ளும்படி எப்படி வளர்க்கலாம் என்பதை பற்றி அவர் பேசியிருக்கலாம். அன்று இயேசு தாய்மார்களிடமும் பிள்ளைகளிடமும் என்ன சொன்னார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் தம்முடன் இருக்க விரும்பியதற்காக அவர் அவர்கள் மீது கோபப்படவில்லை என்பதில் நாம் உறுதியாக இருக்கலாம். அவர் மகிழ்ச்சியாக இருந்தார். அவர் அவர்களோட பேசுறதில் மகிழ்ச்சி அடைந்தார். இயேசு எப்பொழுதும் பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் நேசிக்கிறார். மேலும் இன்று நீங்கள் அவரிடம் வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீங்களும் அவரது குடும்பத்தில் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்.